ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு கோட்டையை தாங்க வந்திருக்கோம். வாங்க அந்த கோட்டையை பற்றியும் அதோட வரலாறு பற்றி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு தடவையும் புதிய இடம் தேடி போகிறதுல தான் ஒரு பயணத்து அழகே இருக்கு. இன்னைக்கு நம்ம போகிற இடம் ஆலம்பர கோட்டை. கடற்கரையோட சேர்த்த வரலாறும் சொல்லிக் கொடுக்குற இடம். கோட்டைக்கு உள்ளே நுழைஞ்சதும் உடைஞ்ச சுவர், கல்லாலான படிகள், பழைய கதை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டுல முகலாயர்களால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினாங்க. ஆங்கிலேயர் வந்தப்போ இந்த கோட்டை ரொம்பவே சேதமடைந்து போச்சு. இப்போ நம்ம கண்களுக்கு தெரிகிறது அந்த வரலாற்றோட நினைவுகள் தான். இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருக்கும் கடல் தான் ஆலம்பரையின் உயிர். சத்தம் இல்லாம, கூட்டம் இல்லாம, அமைதியா கடல் காற்று அடிச்சுட்டு இருப்போம். மேலே ஏறிட்டு இருக்குங்க அந்த கோட்டை மேலே. கீழே படிக்கிட்டு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 2 பேர் தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். அப்பா ஒரு வேளை மேலே வந்துச்சு. மக்களே, இப்போ நம்ம அந்த கோட்டை மேலே ஏறியாச்சுங்க. நிற்கிறோம் ஹைட்டில். சரிதான் உங்களுக்கு? வீடு ஃபுல்லாகவே கடல் தான் இருக்கு. இந்த கோட்டை கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு அப்போ கட்டப்பட்டதுங்க. இன்றைய கணக்கு பார்த்தோம்னா 400 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த கோட்டையை வந்து முகலாயர் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் முகலாயர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் வந்திருக்காரு. அவர் தான் அந்த கோட்டையை கைப்பற்றி பயன்படுத்தி இருந்திருக்காரு. ஆற்காடு நவாப்புக்கும் ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் ஒரு டைப் இருந்திருக்கு. அதனால் இந்த கோட்டையை வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் அவர் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இந்த ஆற்காடு நவாப் அவர்களும் ஒன்று சேர்றாங்க. அப்போ சேரும் போது தான் நல்ல ஒரு நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் 2 பேருமே இங்கேருந்து பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, கோட்டையை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த கோட்டையை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணப்பே பாதி இது சேதம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2004 வந்த சுனாமியால் ஒட்டுமொத்த கோட்டையுமே இடிப்பட்டு இதாக இருக்குது. அடிப்பட்டது போக மீதம் உள்ள கோட்டை சுவர்கள் தான் இப்போ இங்கே இருக்குது. மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது சுவர் மேலே உட்காந்து பார்த்தா அந்த ஒளியும் காற்றும் சேர்ந்து ஒரு அற்புதமான காட்சி தரும். அந்த நிமிஷம் தான் மனசு ரொம்ப லைட்டா ஆகிடும். கோட்டை அருகே இருக்கும் கிராமம் இன்னும் சிம்பிள். மீனவ வாழ்க்கை தான் அங்க நடக்கும். பழைய காலத்துல இங்க இருந்துதான் முத்து, உப்பு, பட்டு வேலைகள் வெளியிற்கு போச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாயிரத்தி 4 சுனாமியில கொஞ்சம் பாதிப்பானாலும் இன்னும் அந்த இடம் உயிரோட பிரீத் பண்ணிட்டு தான் இருக்கு. சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர். கார் தான் பெஸ்ட் சாய்ஸ். பஸ், ட்ரெயின் வசதி கொஞ்சம் கம்மி தான். பைக்கில் வந்தால் சேஃபாக வரணும்.
இங்கே ஹோட்டல் வசதி கிடையாது, அதனால் நீ வரும்போது ஸ்நாக்ஸ் தண்ணி எடுத்து வந்தால் அவங்க நல்லது. இந்த இடத்துக்கு போக சரியான நேரம் காலையில் அல்லது சாயந்தரம் தான். மதிய நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா வெயிலில் கொஞ்சம் மாட்டிப்பீங்க. ஆலம்பரக்கோட்டை ஒரு இடம் மட்டும் இல்லை, வரலாறு இயற்கையும் சேர்ந்த கலவை. அமைதியா சூரிய அஸ்தமனத்தை பார்க்க, கடல் காற்றை உணர, நண்பர்களோடு சில்லா இருக்க சிறந்த இடம் இதுதான். அடுத்த தடவை சென்னைக்கு அருகே பயணம் பண்ணீங்கன்னா இந்த கோட்டையை மறக்காம வந்து பாருங்க. இந்த அனுபவம் உங்க மனசுல நீங்காம நிற்கும். இந்த கடல் வழியாக தான் மக்களே வந்து இங்கேருந்து தங்கம், வெள்ளி, பட்டு ஜரிகை, நெய் எல்லாத்தையுமே வந்து அவங்க நாட்டுக்கு இங்கேருந்து சுரண்டி எடுத்து போயிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்குது, உங்களோட அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ நம்ம தஞ்சாவூர் எடுத்துகிட்டா ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் வந்து இன்னமும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுது. அதேமாரி தாஜ்மஹால் எடுத்திங்கன்னா ஷாஜகான் கட்டுறதும் இப்போ பாதுகாக்கப்பட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடமும் வந்து சேதப்படாமல் இருந்திருந்தால் நம்ம மக்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிற மாதிரியும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒரு மியூசியம் இருந்திருக்கும், மக்களுக்கு அது பயன்பட்டுருக்கும். ஏன்னா தரங்கம்பாடியில் டேனிஷ் போர்ட் கட்டின கோட்டை இன்னமும் இருக்குது, ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. இதுவும் இடிபடாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு மியூசியமாக இருந்திருக்கும், மக்களுக்கு பயன்பட்டுருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.